திருச்சி மாவட்டம் மணப்பாறை அடுத்த வெள்ளையக்கோன்பட்டியில் பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். வாக்குச்சாவடி அருகே 200 மீட்டருக்குள் கட்சியினர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டதாக புகார் எழுந்திருக்கிறது. வாக்குச்சாவடி அருகே நின்றிருந்தவர்களை காவல்துறையினர் தாக்கியதாகவும் குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. மணப்பாறையில் பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். வாக்களிப்பதையும் புறக்கணித்துவிட்டு நூற்றுக்கணக்கான மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்ற அண்மை செய்தியை பார்க்கிறோம். காவல்துறையினர் நடத்திய பேச்சுவார்த்தை தோல்வியடைந்த நிலையில் போராட்டம் தொடர்கிறது. அது தொடர்பான காட்சிகளையும் பார்க்கிறோம். திருச்சி மாவட்டம் மணப்பாறை அடுத்த வெள்ளையக்கோன்பட்டியில் பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். வாக்குச்சாவடி அருகே 200 மீட்டருக்குள் கட்சியினர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டதாக புகார் தெரிவித்திருக்கிறார்கள். வாக்குச்சாவடியின் 200 மீட்டருக்குள் எந்த கட்சியினரும் வாக்கு சேகரிக்க கூடாது, கட்சி தொடர்பான நடவடிக்கைகளில் ஈடுபடக்கூடாது என்கிறது தேர்தல் ஆணையத்தின் விதி. ஆனால் அதனை மீறி தற்போது வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. இது தற்போது போராட்டமாக மாறியிருக்கிறது. மணப்பாறையில் வாக்குச்சாவடி அருகே நின்றிருந்தவர்களை காவல்துறையினர் தாக்கியதாக பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். திருச்சி மாவட்டம் மணப்பாறை அடுத்த வெள்ளையக்கோன்பட்டியில் இந்த சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. வாக்குச்சாவடி அருகே 200 மீட்டருக்குள் கட்சியினர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டதாக புகார் எழுந்திருக்கிறது. வாக்குச்சாவடியின் அருகே நின்றிருந்தவர்களை காவல்துறையினர் தாக்கியதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. அங்கு வாக்களிப்பதை புறக்கணித்துவிட்டு நூற்றுக்கணக்கான மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அது தொடர்பான காட்சிகளை பார்க்கிறோம். அவர்களோடு காவல்துறையினர் பேச்சுவார்த்தையில் ஈடுபடும் காட்சிகளை பார்க்கிறோம்.